இதுல ஒரே ஒரு கேள்விதான், கூட்டணி கட்சியினரே இன்றைக்கு ஒரு விமர்சிக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. இல்ல நான் திரும்பவும் சொல்றேங்க, இந்த அரசாங்கம் என்பது எல்லா தொழிலாளர்களையும் எடுங்க. அதிமுக ஆட்சி காலத்துல சசிரேகா சொன்னாங்க போராட்டமே இல்லை, 30,000 போராட்டம் நல்லா நடந்துச்சு. பரமக்குடியில போலீஸ்காரங்க விடப்பட்ட போராட்டங்கள்னு சொன்னேன், இல்லன்னு சொல்லல. ப்ளீஸ் நான் சுருக்கமா சுருக்கமா முடிச்சிருங்க, நான் உங்களுக்கு நேரம் தாழ்மையோட உங்களுக்கு கேக்குறேன். இது என்னுடைய நேரத்துல நீங்க தயவு செஞ்சு குறுக்க வராதீங்க. முடிச்சிருங்க. அதை யார் சொல்றது பாருங்க. சரி சரி முடிச்சிருங்க பிரசன்னா ப்ளீஸ். பரமக்குடி கலவரத்துல தாழ்த்தப்பட்ட 18 பேர் மேல துப்பாக்கி சுட்டுச்சுல்ல, அது ஜெயலலிதா ஆட்சி தானே கலவரத்துல போராட்டத்துல. அதெல்லாம் அவங்க மறந்துட்டு பேசுறாங்க. தூத்துக்குடி எடப்பாடின்னு நான் பட்டியல் போட விரும்புறேன். நான் அதுக்கு போலங்க. ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார்ல, ஒரு பாதிக்கப்பட்டவருடைய குரல் அட்ரஸ் வருது. நான் ஒரு வாரியம் வச்சிருக்கேன், அந்த வாரியத்துக்குள்ளார போறேன், அதையும் கடந்து உங்களுக்கு தேவைப்படுது, உடனடியாக அமைச்சரவையை கூட்டி ஒரு முடிவெடுத்து அந்த துப்புரவு பணியாளருடைய குழந்தைகள் படிப்புன்னு இன்னைக்கு ஏன் சொன்னீங்கன்னு 2 பேருமே கேட்டாங்க. காலம் தாழ்த்தி இல்ல, காலம் தாழ்த்தி. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், கடந்த சுதந்திர தின நாளில் நம்ம ராஜரத்னம் ஸ்டேடியத்துல முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தொடங்கி வச்சார். தூய்மை பணியாளர்களை முதலமைச்சராக்குகிற திட்டம், தூய்மை பணியாளர்களை முதல்வர்களாக்குகிற திட்டம், தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுகிற திட்டம்னு ஒரு திட்டத்தை ஒரு நிமிஷம் முடிச்சாங்க. என்னன்னா, சாதாரணமா மலமல்லி கொண்டிருந்த அந்த தொழிலாளியினுடைய கைகளை கவிட்டவிழ்த்து விட்டு அவர்களுக்கு இயந்திரம் வாங்கி கொடுத்து, லாரி வாங்கி கொடுத்து, அவங்களே அதற்கு முதலாளியாக்கி தெருவோறும் அவர்களை உயர்த்தியது இந்த ஆட்சி. அதை போலவே அயோத்திதாச பண்டிதர் திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு, அவருடைய குடும்பத்தின் உறுப்பினர்கள் தொழில் தொடங்குவதற்கு கிட்டத்தட்ட 4000 கோடியை கொண்டு கொடுத்தது இந்த ஆட்சி. பரமக்குடியில் நிகழ்ந்த கலவரத்திற்கு அப்போதைய சப் இன்ஸ்பெக்டர் தாக்கப்பட்ட போது என்கவுண்டர் போடப்பட்டது. பின்னாடி நடவடிக்கைகள் எப்படி இருந்ததுன்றதை நீங்க பாத்துக்கோங்க. இன்னைக்கு கள்ளச்சாராய சாவுகள் நிகழ்ந்த போதும் சரி, 100 கள்ளச்சாராய சாவுகள் மரக்காணத்திலும் சரி, அஜித் குமார் இன்னைக்கு லாக்அப் டெத், 25 லாக்அப் டெத்கள் இதுவரைக்கும் நடந்திருக்கு, நீட்ல நடந்திருக்கு. இன்னைக்கு போலீஸ் துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் கமிஷனர் அருண் இன்னைக்கு பட்ட பகல்ல நட்ட நடுவில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி பாலியல் வழக்குல அன்னைக்கே அவரை மாத்திருந்தா அதற்கு மீது நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். கோர்ட் சிபிஐ வழக்கு இந்த மாதிரியாக கூட்டு பாலியல் கேங் ரேப் எல்லாம் நடக்குது. இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? கஞ்சா போதை அதிகரித்திருக்கிறது, கள்ளச்சாராய மரணங்கள் அதிகரித்திருக்கிறது, பாலியல் வழக்குகள் அதிகரித்திருக்கிறது. நீங்கள் குழு அமைக்கிறீர்களா, நாங்கள் அமைக்கட்டுமா என்று கேட்கும் போதெல்லாம் வாய் மூடி மௌனித்துக் கொண்டிருந்த இந்த முதலமைச்சர் போலீஸ் துறையை கையில் வைத்திருக்கக்கூடியவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல தானா ஆஜரான ஒருத்தரை நீங்க என்கவுண்டர் போடுறீங்களா? அந்த மாதிரி எல்லாம் எங்கள் ஆட்சியில் ஒருபோதும் இருந்தது கிடையாது. நியாயத்திற்காகவும் மக்கள் பக்கம் நின்றவர்கள். நம்ம பாலச்சந்திரன் கூட சொன்னார், இவர் ஒரு நடுநிலையாக பேச வந்திருக்கிறார். இவர் எதற்காக சேகர் பாபா ஒரு ரசிகர் மன்ற தலைவர்னே இவர் போட்டுக்கலாம். முன்னாள் ஐஏஎஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்ல, இது எதற்காக? இவர் சொல்றாரு, சரி இல்ல அவர் அப்படிதான் பேசிக் கொண்டிருக்கிறார் எப்போதும். இவர் என்ன சொல்றாரு, சேகர் பாபு அவர்களை அசைன் பண்ணி இருக்கிறார், ஏதாவது வாய்மொழி உத்தரவு போட்டிருக்கிறார் முதலமைச்சர். சேகர் பாபு தான் உள்ளாட்சி துறையாக இருந்தாலும் சரி, மாநகராட்சி துறையாக இருந்தாலும் சரி, மாநகராக இருந்தாலும் இல்ல இவர் சொல்றாரு இல்லங்க. அப்புறம் எதுக்கு இத்தனை அமைச்சர் இத்தனை பழைய பஞ்சாயத்து இல்ல பழைய பஞ்சாயத்து பழைய பஞ்சாயத்து அவங்க நேரத்துல குறிக்கிறாங்க. நான் பேசுறப்ப மூச்சுக்கு நான் தெளிவா சொல்றேன், அவர் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர். சரி, மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் உள்ளாட்சி துறைக்கே இல்ல இவர் சொன்னார் அசைன் பண்ணிருக்காங்க முதலமைச்சர், அதாவது வாய்மொழி உத்தரவு போட்டிருக்காரு. அவர் போனதுதான் போட்டிருக்காரு. நான் அதை பேசட்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. யார் வேண்டுமானாலும் பிரச்சனையை தீர்க்கலாம் அரசு சார்ந்த. ஆனால் அவர் அணுகுகின்ற முறை என்னவாக இருக்கிறது, அவர் மேயரை பார்த்து பேசுகின்ற முறை என்னவாக இருக்கிறது, அவர் போராட்டத்தை தூண்டிவிட்டு இன்னும் அவர்களை அவர் கேவலமாகத்தானே படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு கேள்வி சசிரேகா, பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க, நீங்க யார் போனாங்கன்றதுல சொல்றீங்க, அங்க பேசுறாங்க, உங்க சம்பளத்தை நாங்க உறுதி செய்யறோம், உங்க வேலையை நாங்க உறுதி செய்யறோம்னு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா பிரசன்னா சொல்றாரு. 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தையில நாங்க அதெல்லாம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. பேச்சுவார்த்தை நடத்தினா 13 நாட்கள் எதற்கு அவர்கள் மழையிலையும் கழிவறை இல்லாமல் போனாலும் சரி, அவர்கள் ஏதோ கூண்டாஸ் போலவும், அவர்கள் ஏதோ தீவிரவாதிகள் போலவும், நக்சலைட்டுகள் போலவும், அவர்கள் குடும்பத்தோடு கூட கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு எதுக்காக அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறீர்கள்? நீங்கள் யார் போனாலும் ஏன் இவ்வளவு பேசுறீங்கல்ல? நேத்து நடைபெற்ற விவகாரம், நேத்து நடைபெற்ற கோர்ட் என்ன சொல்லுச்சு, அப்புறப்படுத்த நீங்க பேட்டி எல்லாம் கொடுக்கறாங்களே. இல்ல கொடுத்தாங்க. நேத்து நான் சொல்றேன், இத்தனை நெருக்கடிகளை நீங்கள் தர
வேண்டிய அவசியம் என்ன? அவர்கள் உரிமைக்காகத்தான் போராடுகிறார்கள். அவர்கள் பின்தங்கியவற்றிலும் பின்தங்கிய கடைநிலை ஊழியர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்கள போய் நீங்க பாக்குறதுக்கு இத்தனை பிரச்சனைகள் நேற்று மதியத்துக்கு மேல பண்ணீங்க. கோர்ட் என்ன சொல்லுச்சு? நீங்கள் கவனமுடன் அவர்களை நீங்க இது போராடக்கூடிய இடம் இல்லைன்னு தான் சொல்லுச்சு. நீங்கள் போராடுவது தவறுன்னு சொல்லல, போராடக்கூடாதுன்னு சொல்லல. பாலச்சந்திரன் அவர்கள் சொன்னது நீதிமன்ற தீர்ப்பை ஒப்பிட்டு தான் அவங்க சொன்னாங்க. என்ன செஞ்சிருக்காங்க, நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சது அப்படின்னு. அதுல அப்படி நடந்திருக்கவே கூடாதுன்றீங்களா? அவங்களை அப்புறப்படுத்தி இருக்க கூடாது. கோர்ட் அப்படி சொல்லலையே. இவர்களை நீங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கன்னு சொன்னாங்களா? போயிட்டு உங்களுடைய இரும்பு கரம் தான் ஏற்கனவே துருப்பிடிச்சு போயிருக்கு உங்ககிட்ட இருக்க போலீஸ் துறை. அவர்கள் 700-800 பேரை சாதாரண ஒரு பெண்மணிகளும் கடைநிலை ஊழியர்கள் உரிமையை கேட்டு அமர்ந்து இருக்கக்கூடியவர்களை எதுக்கு நைட்லாம் வச்சுட்டு சுத்துறீங்க? எதுக்கு அங்கே போன வழக்கறிஞர்களை பண்ணப்பட்டிருக்காங்க? வழக்கறிஞர்கள் மொலஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. நேரடி சாட்சி இருக்கிறது. போலீஸ் அருகாமையிலே தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் பெண் காவலர்கள். யாரும் எதையும் தடுக்கவில்லை. பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் சுட்டிக்காட்டின மாதிரி இந்த காணொளிகள்லாம் நீதிமன்றத்துக்கு போக போகுது, நீதிமன்றம் விசாரிக்க போகுது. இப்ப உங்களுடைய இஷ்யூன்றது வந்து நள்ளிரவு கைதை தவிர்த்திருக்கணும்ன்றதுதான் உங்களோட இல்ல. அவர்களை நடத்திய விதமே தவிர்த்து அமைச்சர் அதான் சொல்றேன் நான். சேகர் பாபு அமைச்சர் போன்றவர்கள் பேசிய விதம், அவர்களை நடத்திய விதம், போராட்டத்திற்கு அழைக்காமலேயே அவர்களை கட்டுப்படுத்திய விதம், இது எல்லாத்துக்கும் மேல நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நீங்க சொல்றீங்கல்ல நாங்க எல்லா உரிமையை பேசிட்டோம், நாங்க பொய் எல்லாம் சொல்லல, எல்லாம் செய்தோம்னு. அப்ப தமிழிசை அவர்கள் நான் பார்க்க போறேன்னு போது ஏன் வழக்கு போட்டீங்க? அவர் மீது எதுக்கு வழக்கு போட்டு வச்சிருக்கீங்க? யாரை அச்சுறுத்த? இப்படியே தான் பண்ணீங்க நீங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல. ஒரு விஷயம் நான் புரிதலுக்காக, சசிரேகா எனக்கு ஒரு புரிதலுக்காக, நீங்க எதிர்க்கட்சியா விமர்சிக்கலாம், ஆனா ஒரு ஆளுங்கட்சியாக வருகிற போது அது சில சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு இருக்கு. இப்ப ராணிமேரி கல்லூரியில போராட்ட மாணவிகள் நடத்துறாங்க, யாருமே பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு அரசு உத்தரவு போடுதுன்னா அது அரசினுடைய அதுதானே செயல்பாடு. அதிமுக ஆட்சியிலும் இப்படித்தானே இருக்கும். யாரும் வெளியில இருந்து வந்தா கைது பண்ணுவாங்க. மாணவிகள் இப்படி கைது பண்ணப்பட்டு அந்த வழக்கறிஞர்களாக இல்ல நான் சொன்னது அரசியல் கட்சி தலைவர் அடக்குமுறை கையாளப்பட்டதா? கோர்ட் ஏதாவது உத்தரவு போட்டு இவர்களை நீங்க வந்து நீங்க வேற இடத்தில் போராடுங்கள் அப்படின்னு தான் சொல்லிச்சே தவிர வேற ஏதாவது அவங்க அந்த மாதிரி ஏதாவது கோர்ட் உத்தரவோ இல்ல ஒரு அநியாயமோ ஒரு அராஜகமோ இல்ல நான் உங்களை எல்லாம் காப்பாத்திரும் பொய் வாக்குறுதி ஏதாவது கொடுத்து வச்சிருக்காங்க. இல்லங்க இத கம்பேர் பண்ணாதீங்க. இவர் எல்லாம் தெரிஞ்சவர். ஆளு நாள் இவரும் சேகர் பாபு போன்றவர்கள் சென்னையிலே அழகு ராஜாக்கள் பேசலாம். இந்த மாதிரி நம்ம அனுமதிப்பதில்லை, நம்ம நேர்பட பேச அனுமதிக்கிறது இல்லை. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். வாக்குறுதி கொடுத்தது யாரு? திரு பாலச்சந்திரன், உங்களோட நிறைவு கருத்து, இந்த இஷ்யூவை பத்தி உங்க நிறைவு கருத்து சொல்லுங்க. இந்த இஷ்யூவை பத்தி மட்டும் பேசணும் சொல்லலாம். பேசுறவங்க வந்து இவர் ரசிகர் மன்ற தலைவராக இருக்காரு, என்னை பத்தி பேசணும்னா என்ன பேசுறதுக்கு இருக்கு? நான் திரு மணி அவர்கள் கூட திரு பிரசன் அவர்கள் கூட பல விதங்கள் கலந்திருக்கேன், சந்தோஷம் வந்திருக்கேன். இந்த கொலையடி சண்டை போடுறவங்களெல்லாம் நீங்க கூட்டு வந்தீங்கன்னா அவங்க தரப்புக்கு என்னால கீழே இறங்கி போக முடியாது. என்னுடைய கருத்தை நான் முதல்ல சொல்லிட்டேன், இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நன்றி. உங்க கருத்தை மட்டும் பதிவு பண்ணா நாங்க பதில் சொல்ல போறதில்லை. நீங்க எங்கள் தனிப்பட்ட பட்டங்கள் கொடுக்கும் போது தெரிகிறது நீங்கள் யாருக்கு ஆதரவாக பேச வந்திருக்கிறீர்கள். நம்ம கருத்துக்கு கருத்து வைக்கலாம், மனிதர்களை அட்டாக் பண்ண வேண்டாம். திரு சசிரேகா அவருடைய அந்த கருத்துக்கு பதில் சொல்லுங்க, நான் அனுமதிக்கிறேன். தனிப்பட்ட மனிதர்களை நம்ம பேச வேண்டாம். எந்த அமைச்சர் என்னுடைய அமைச்சரை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்க பேருக்கு உரிமை இருக்கு. அந்த கருத்தை சொல்லுங்க. தனிப்பட்ட பேசக்கூடியவருக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம். இவர் அதை பத்தி இவங்க எப்படி பேசலாம் இவர் சொல்ல முடியாதுல்ல. இவரும் ஒரு அவர் சொன்னதுனால அவர் பதில் சொல்றாரு. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பிரதான எதிர்க்கட்சி. நான் அதை மறுக்கவே இல்ல சசிரேகா. எங்க இஷ்யூனா நீங்க அந்த கருத்துக்கு பதில் சொல்லுங்க, அது நல்லது. அவர் குற்றமுள்ள நெஞ்சு குறுகு இருக்குது ஏதோ சொல்றாரு. அப்படி வேண்டாம் சசிரேகா, நம்ம அந்த அளவுக்கு இறங்க வேண்டாம்னு சொல்றேன். கலந்துக்கிடலாம், அவருக்கு அதுக்கு முழு உரிமை இருக்கு, அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் பொசிஷன் சொன்னேன். இதுல என்ன அவருடைய ரசிகரை நான் மாறிட்டேன்னு சொல்லி இவங்க பேசுறது சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு ஏன் கலந்து கற்பிக்கிறீங்க? நீங்க சம்ம பண்ணலாம். இது இந்த பிரச்சனை இப்போ அது வந்து ஜுடிஷியல் இஷ்யூவை பார்க்கக்கூடாது. இட்ஸ் பேசிக்கலி சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூ. நம்முடைய திமுக நண்பர்கள் வந்து இன்றைக்கு முழுவதும் எல்லா தொலைக்காட்சிகளும் இதை நல்லாவே டிஃபெண்ட் பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கான பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் உங்களுக்கு இருக்குது, மிக கடுமையான பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் உங்களுக்கு இருக்குது. இன்றைக்கு உங்களுடைய கூட்டணி கட்சிகள் அத்தனை பேர் உங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு அந்த உண்மையை மறந்துடாதீங்க, அதை மறைச்சு பேசாதீங்க. இன்னும் 8 மாசத்துல தேர்தல்களை வைத்துக்கொண்டு தூய்மை பணியாளர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையை நீங்கள் அவிழ்த்து விடுகிறீர்கள் என்றால் இதற்கான விலையை நீங்கள் கொடுக்க வேண்டிய. நான் மீண்டும் சொல்லுகிறேன், முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தாயுள்ளத்தோடு எல்லா விடயத்தையும் கவனிக்கக்கூடியவர். ஒரு தூய்மை பணியாளர் கூட பாதிக்கப்படாத வகையில் அவர் நிச்சயம் முடிவெடுப்பார். அவர்களோடு வாழுவார், அவர்களோடு உண்டு உறவாடக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்.
அவங்களுடைய கோரிக்கைகளை 100% நிறைவேற்றக்கூடியவர். அந்த 100%ற்கு மேல் இவருடைய அந்த வாழ்வாதார பிரச்சனை இருக்குல்ல, இன்னைக்கு அறிவிச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய திட்டம் 30,000 பேருக்கு வீடு கொடுக்கிற திட்டம். தூய்மை பணியாளர்கள், நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய 30,000 பணியாளர்களுக்கு இலவச வீடு, நோ சிங்கிள் ரூபி பேமெண்ட். அப்படிப்பட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்தக்கூடிய தலைவர் அவர். நிச்சயம் உங்களோடு இருப்பார். அரசியல் செய்ய நினைப்பவர்கள் மத்தியில் சிக்க வேண்டாம் என்பதுதான் தாழ்மையான கருத்து. எல்லாவற்றிற்கும் ஒரு பெயரை வைத்து சமீபத்தில் கூட அந்த ஜோன் 5-6 தாயுமானவன் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கக்கூடியவர். தன்னுடைய உரிமையை கேட்பது தப்பா, இவர் என்ன அப்பா பாலச்சந்திரன் சார் கொஞ்சம் காத்துருங்க, கோஆபரேட் பண்ணுங்க பாலச்சந்திரன் சார். சரி பாலச்சந்திரன் சார், நிறைவு இல்ல அவரோட நிறைவு கருத்து கேட்கிறேன் ப்ளீஸ். பாலச்சந்திரன் சார் ப்ளீஸ். பேசும்போது நான் சொன்னேன், இந்த இதை வந்து இந்த இத்தகைய நல்ல நல்ல திட்டங்கள்லாம் சொன்னாங்களே, இதை கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கலாம்னு சொன்னேன். அதே மாதிரி 23,000 16,000 குறைக்கிறத பத்தி அவங்க கவனிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனா திரு பிரசன்னா சொன்னாரு அது ஏற்கனவே கவனிக்கப்பட்டு விட்டது. அது எனக்கு தெரியாது அந்த விவரம். ஏற்கனவே கவனிக்கப்பட்டு விட்டது அப்படின்னா அதுக்கப்புறமா அதை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இது தூய்மை பணியாளர்கள் வந்து பிரச்சனை பண்றதா எனக்கு தெரியல. அவங்களுக்கு பின்னாடி வந்து ஏதாவது இந்த அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு அது எல்லா மாநிலத்திலும் அப்படி உண்டு தேர்தல் வர்ற நேரத்துல. அதனால இந்த பிரச்சனை வந்து திரு மணி அவர்கள் சொன்ன மாதிரி மனிதாபிமானத்தோட அணுகணும். மனிதாபிமானத்தோட நம்முடைய முதல்வர் அணுகிறாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் அவருடைய நடைமுறையை பார்க்க போறோம். நன்றி.